ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மகர லக்னத்திற்காக இந்த பதிவு 10 நாட்களுக்கான பலன். அக்டோபர் 1 முதல் அக்டோபர் 11 முதல் அக்டோபர் 20 வரை. இப்போ போன பதிவில் 10 நாட்களுக்கு அக்டோபர் 1 முதல் 10 வரை பார்த்தோம். இப்போ 11 முதல் 20 வரைக்கும் பார்க்குறோம். முதல் நாள் உத்திராட நட்சத்திரம், அதாவது வெள்ளிக்கிழமை அக்டோபர் 11ஆம் தேதி 12ஆம் இடத்துல, நம்ம லக்னத்துக்கு 12ஆம் இடமான தனுசு ராசியில் சந்திரன் இருக்கார். நண்பகல் 11:40க்கு நம்ம லக்னத்துக்கே வந்துடுறார். சூரியன் நமக்கு அஷ்டமாதிபதி. சூரியனுடைய நட்சத்திரம் தான் உத்திராடம். அப்போ சூரியன் 9ஆம் இடத்துல செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் உட்காந்து, செவ்வாய் நமக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நம்முடைய திட்டங்கள், ஆர்வங்கள், வேலைக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு அக்கௌண்ட்ஸில் இருக்கோம், கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கோம், அல்லது அரசியலில் இருக்கோம், இது எல்லாத்துலேயுமே ஒரு அங்கீகாரத்தை நிலைநிறுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கும். சில இதில் பார்த்திங்கன்னா பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உறவுகள் சார்ந்து நல்லா இருக்காது. பூர்வீக வழக்குகள் ஏதாவது நடந்துக்கிட்டு இருந்தால் அதனுடைய தாக்கம் இன்றைக்கி அதிகமாக இருக்கும். அதனால் இன்றைக்கி நட்சத்திரம்தான் சூரியனுடைய நட்சத்திரமாக ஒழிய அதை இயக்கிறவர் செவ்வாய் கிரகமாக வேலை செய்கிறாரு. உறவுக்கு நல்லா இல்லை, பொருளுக்கு, பொருளாதாரத்துக்கு, தொழிலுக்கு நல்லா இருக்குது. மறுநாள் அக்டோபர் 12 சனிக்கிழமை திருவோண நட்சத்திரம். நம்ம லக்னத்திலேயே சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரனே போகிறாரு. கணவன் மனைவி அனுகூலமாக செயல்படக்கூடிய காலம். குழந்தைகள் வழி வளர்ச்சி, கோயிலுக்கு போகிறது, ஒரு முன்னோர்கள் ஆசீர்வாதம் வாங்கிறது, இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். சுபகாரியங்கள் செய்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். நிச்சயமாக இது கோயில் போயிட்டு வரும்போது திருவோண நட்சத்திரத்துக்கு ஒரு பவர் இருக்குது. திருவோண நட்சத்திரத்தினுடைய குறியீடே கோயில் தான். அதனால் மெயினாக அம்பாள் கோயில், பெருமாள் கோயில், இதுக்கெல்லாம் போயிட்டு வரலாம். மறுநாள் அக்டோபர் 13 ஞாயிற்றுக்கிழமை. அவிட்ட நட்சத்திரம் 1-2 பாதங்கள் மகர ராசியில் இருக்குது. 3-4 பாதங்கள் கும்பராசியில் இருக்குது. செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. செவ்வாய் குருவோட நட்சத்திரத்தில் 6ஆம் வீட்லேயும், குரு செவ்வாயோட நட்சத்திரத்தில் 5ஆம் வீட்லேயும் இருக்குது. அப்போ இந்த டைம் நல்லாயிருக்கும். மெயினாக க்ரியேட்டிவிட்டி மைண்டு, கமிஷன் துறையில் இருக்கவங்களுக்கும், ஸ்மார்ட் ஒர்க்கு பண்ணுறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். அக்கௌண்ட்ஸில் வேலை பார்க்குறவங்க, மூளை உழைப்பு செய்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இன்றைக்கி சாதகமாக அமையும். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். மறுநாள் அக்டோபர் 14ஆம் தேதி திங்கட்கிழமை சதயம் நட்சத்திரம். கும்பராசியில் சந்திரன் போயிடுறார். நம்மளுக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன், 2ஆம் வீட்டில் சந்திரன் கூடவே சனியும் இருக்கார் அதே நட்சத்திரத்தில். அதனால் இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ள பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் இது பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு 2ஆம் இடங்கிறது மனைவி ஸ்தானத்துக்கோ கணவன் ஸ்தானத்துக்கோ 8ஆம் இடம். இந்த சனியும் சந்திரனும் ஒரு மாதிரி வருத்தத்தில் சுகங்காண்றது, சோகத்தில் சுகங்காண்றது, அல்லது ஒரு சந்தேக பார்வை, ஒரு தைரியம் இல்லாத தன்மை, ஒரு புலம்பல்கள், ஒரு சோம்பேறித்தனம், இத்தனையும் பண்ணும். அதனால் இந்த சனி சந்திரன் சேர்க்கை இருக்கிறதுனால உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு மட்டும் நல்லா இல்லை, பொருளாதாரத்துக்கு நல்லா தான் இருக்குது. அதனால் ஒன்றும் குழப்பம் இல்லை. இந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் சந்திரனும் சனியும் ராகு நட்சத்திரத்தில் தான் சேர்ந்துருக்காங்க. அப்போ அந்த ராகு சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உறவுகள் சார்ந்து கம்யூனிகேஷன் பண்ணுறது, ஒருத்தரோடு தகவல் தொடர்புக்கு நாம் மீட் பண்ணலான்னு நினைக்கிறது, இதில் எல்லாம் சின்ன சின்ன தடைகள் ஏற்படும். அக்ரிமெண்ட்டு, ஒரு ஆவணங்கள் சம்மந்தப்பட்டதெல்லாம் இன்றைக்கி அவாய்ட் பண்ணிக்குவாங்க. அக்டோபர் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புரட்டாதி நட்சத்திரம், அதாவது குருவினுடைய நட்சத்திரம். குரு நமக்கு 5ஆம் வீட்டில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கும் நம்ம தொழில் சார்ந்த நன்மைகள் நல்லாயிருக்கும், சந்தோஷம் இருக்கும், வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். அதே மாதிரி சுக்கிரன் கிரகம் விசாக நட்சத்திரத்தில் இருக்கார். நம்ம லக்னத்துக்கு லாபஸ்தானத்தில் விசாக 4ஆம் பாதத்தில் சுக்கிரன் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் நமக்கு ஒரு மனதுக்கு பிடித்த செய்திகள் வர்றது, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஒரு நல்ல நிகழ்வுகள், அதற்கான செய்திகள்,
குரு சுக்கிரன் பார்வை இதெல்லாம் வந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். மறுநாள் அக்டோபர் 16 புதன்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம். இது வந்து சனியினுடைய நட்சத்திரம். மீன ராசியில் சந்திரன் போகும்போது ராகுவும் அந்த சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால சந்திரன் ராகு சேர்க்கை பலனை கொடுக்குது. அதனால் இன்றைக்கும் வந்து கம்யூனிகேஷனில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இது வந்து அவசரமான ஒரு வேகம் சம்பந்தப்பட்ட கிரகம் ராகு. சந்திரனை கொஞ்சம் எதிர்ப்பான கிரகம். அது நம்மளுக்கு 3ஆம் இடம் இளைய சகோதர சகோதரி மற்றும் நம்மளுடைய ஆவணங்கள், கருவிகள், தொலைத்தொடர்பு சாதனங்கள், இது சம்மந்தப்பட்டது, இபி கனெக்ஷனு, இது எல்லாத்துலேயுமே சந்திரன் ராகுங்கிறது வந்து ஒரு சஞ்சலத்தை கொடுத்துட்டு போகும். அதை வந்து நம்ம கரெக்டாக ப்ரெசன்டேஷனோட ஒரு சேஃபர் சைடு டீல் பண்ணிட்டிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதாவது சனியினுடைய நட்சத்திரத்தில் இந்த 2 பேர் சேர்றாங்க. சனி வந்து அந்த 3ஆம் இடத்துக்கு சாதகமாக இல்லை. மற்றபடி ரேவதி நட்சத்திரம் வியாழக்கிழமை அக்டோபர் 17ஆம் தேதி மாலை 4:20 வரைக்கும் புதனுடைய நட்சத்திரம். முதல் நாள் நைட்டே 7:12க்கு ஆரம்பிக்குது. புதன் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கார், ராகுனுடைய நட்சத்திரத்தில். 10ஆம் இடத்துல புதன் இருக்கிறது ஒரு சிறப்பு தான். அதனால் தொழில் சார்ந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கும். தொழில் சார்ந்த மாற்றங்கள் சில பேருக்கு கிடைக்கும். தொழிலில் வந்து யாருடைய உதவிகளாவது நமக்கு தேவைப்படும். அதுவும் நமக்கு கரெக்டாக வந்து கிடைக்கும். புதனை பொறுத்த வரைக்கும் புதன் வந்து நமக்கு 6ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி. புதனுடைய நட்சத்திரங்கள் 3, 7, 11 இருக்குது. அது 10 இருக்கிறதுனால உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும். அக்டோபர் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம். முதல் நாள் வியாழக்கிழமை மாலை 4:20க்கு தொடங்குது. இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அக்டோபர் 18 மதியம் 1:26க்கு அஸ்வினி நட்சத்திரம் முடியுது. 4ஆம் இடத்துல சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில், கேது 9ஆம் இடத்துல. அதனால் அக்கௌண்ட்ஸு சம்மந்தப்பட்ட சில விஷயங்களில் குளறுபடிகள், கலகங்கள், குழப்பங்கள் மற்றும் இப்போ ஒரு வீடு கட்டிகிட்ருக்கோம், அது சார்ந்த வேலைகள் செய்கிறதுல சில ஒரு குழப்பங்கள், வம்பு வழக்குகள், இது மாதிரி பார்க்கணும். வீட்டுக்கு வந்து சாதகமாக இருக்கிற அதே நேரத்தில் ஏதோ ஒரு சின்ன பஞ்சாயத்தாவது செய்ய வேண்டி வந்துடும். பூர்வீகம் சம்மந்தப்பட்டது, தந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் கொஞ்சம் மைனஸ் இருக்குது. அது அவரவருடைய வயதுக்கு தகுந்த மாதிரி இடர்பாடுகளை கொடுக்கும். மறுநாள் அக்டோபர் 19 சனிக்கிழமை பரணி நட்சத்திரம். அதாவது முதல் நாள் வெள்ளிக்கிழமையே மதியம் 1:26க்கு பகல் மத்தியானம் தொடங்கிடுது. சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் வந்து நமக்கு அனுச நட்சத்திரத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கார். சனி 2ல் இருக்கார். இன்றைக்கி எதிர்பார்த்த பணத்தொகை நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நண்பர்கள், உறவினர்கள், நம்முடைய மூத்த சகோதர சகோதரி வகையில் அவங்களில் ஏதாவது ஒரு வளர்ச்சி இருக்கும். நமக்கு பணம் சேமிப்பு, பொருளாதாரம், உத்தியோகம், பலம் எல்லாமே நல்லாயிருக்கும். இன்றைக்கும் வந்து கம்யூனிகேஷனுக்கு நல்லா இல்லை. அதனால் ஆவணங்கள் சம்மந்தப்பட்டதில் தலையிடக்கூடாது. இந்த சுக்கிரன் வந்து சனியை போல் செயல்பட்டார். மறுநாள் சனிக்கிழமை அக்டோபர் 19 காலையில் 10:46க்கு கார்த்திகை நட்சத்திரம். 1ஆம் பாதம் வந்து மேசராசியில் இருக்குது. சாயந்தரம் 4:09க்கு ரிஷபராசிக்கு சந்திரன் போகிறார். கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள். சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் வந்து நமக்கு துலா ராசியில் இருக்கார். நம்ம லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சூரியன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். இன்றைக்கும் வந்து மேலதிகாரிகளினுடைய அனுசரணை, ஆதரவு, ஒரு ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்டது, அரசியல் வகையில் எல்லாருக்குமே டெவலப்மெண்ட் இருக்கும். நம்மளுடைய உழைப்புக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அக்டோபர் 20 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8:31 வரைக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது ரிஷபராசியில். அதுக்கு மேலே ரோகிணி நட்சத்திரம். சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போகிறாரு. இன்றைக்கி சுப நிகழ்ச்சிகள், குழந்தைகள் நலம், கணவன் மனைவி உறவு, இது மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டுக்கெலாம் நல்லாயிருக்கும்.
கோயில்களுக்கு போயிட்டு வர்றது சிறப்பு. ஏன்னா நம்மளுக்கு லக்னத்திலேயே திருவோண நட்சத்திரம் இருக்குது, 5ஆம் இடத்துல ரோகிணி இருக்குது, 9ஆம் இடத்துல அஸ்தம் இருக்குது. அதனால் இந்த அஸ்தத்தில் தான் கேது போயிட்டுருக்கார் 9ஆம் வீட்டில். அதனால் ஆன்மீக வழிபாடு, கோயில் சார்ந்தது, தத்துவ விசாரங்கள், உயர்கல்வி, இதுக்கெல்லாம் கல்வி சார்ந்த அகம் சார்ந்த வேலைகளுக்கெல்லாம் இன்றைக்கி சிறப்பாக இருக்குது. இந்த வகையில் 10 நாட்களுக்கான பலனை பார்த்தோம். தொடர்ந்து பயணிப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.